ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2025 முதல் மாதத்திலே இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வர்றதுனால ரொம்பவே ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் குறிப்பிடப்படுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே நடக்குது. அது அதிர்ஷ்டம், ஆபத்து எல்லாமே. அப்படி அதிர்ஷ்டம் ஆபத்தை பெற மாதிரி ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜனவரி மாதம் என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள் நடக்குது, அந்த கிரக பயிற்சிகளால் உங்களுடைய எண்ணல்கள் நீங்குமா நீங்காதா, இந்த புத்தாண்டு முதல் மாதம் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, ஜனவரி மாத பயிற்சிகளை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி புதன் பயிற்சி. ஆக்சுவலி இந்த 2025 ஜனவரியில் 4 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது புதன் பயிற்சி. இது கிரகங்களுடைய அதிபதியான புதன் சஞ்சாரத்தோடு பயிற்சியானது நடக்க போகுது. புதன் பகவான் விருச்சக ராசியை விட்டு 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆக போகிறாரு. 20 நாட்கள் இந்த ராசியில் சஞ்சரித்து விட்டு ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. இந்த ஆண்டுடைய ஃபஸ்ட்டு பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் பயிற்சி. புதன் பயிற்சி தொடர்ந்து 2வதாக நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா என்னன்னா சூரிய பயிற்சி. ஸோ புதன் பயிற்சிக்கு அடுத்து கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பயிற்சியானது நடக்க போகுது. சூரிய பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. இந்த கிரகங்களுடைய பயிற்சியிலே சூரிய பயிற்சி ரொம்ப வலுவானது என்று சொல்லப்படுது. புதன் பயிற்சிக்கு பிறகு கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனோடு சேர்ந்து அன்று பிரத்யராஜாவில் மகா கும்பமேளாவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடங்குகிறது. இதற்கு அடுத்து 3வதாக நடக்கக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி. சூரியனுக்கு பிறகு 3வது முக்கிய பயிற்சியாக இந்த பயிற்சியானது கருதப்படுது. இவர் கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுறாரு. செவ்வாய் 2025 ஜனவரி 21 அன்னைக்கு மிதுன ராசியில் பிரவேசித்து மக்களுக்கு அருளை பொழிய போகிறாரு. ஸோ அந்த பொழியறது நம்மளோட ராசிக்கு எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் கடைசியாக நடக்கக்கூடிய பயிற்சி சுக்கிர பயிற்சி. 2025 ஜனவரி மாதத்தின் கடைசி மற்றும் 4வது முக்கிய நிகழ்வு சுக்கிர பயிற்சி. செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜனவரி 28, 2021 அன்னைக்கு கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாரு. இந்த நிலையில் உங்களோட ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களாங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். அதிர்ஷ்டம் பெற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும், அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, மீனராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால இந்த மாதத்தில் பல வாய்ப்புகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடும். தொழில், குடும்பம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆதாயங்களுக்கான சாத்தியம் இருக்கும். உடல்நலம், சண்டை சச்சரவு மற்றும் ஏமாற்றங்கள் போன்றவை காரணமாக தடைகளை சந்திக்க நேரிடும். அமைதியை பேணுறது, எச்சரிக்கையோடு செயல்படுறது மற்றும் வழிகாட்டுறதை தேடுறது ஆகியவை இந்த டைம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் சில சவால்களை திறம்பட எதிர்கொண்டு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க முடியும்.
நீங்கள் அதிக ஆன்மீக நாட்டத்தை அனுபவிக்க முடியும். மன அமைதி காணப்படும். ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலம் தொழில் மற்றும் குடும்ப ஆதாயங்கள் உட்பட சாத்தியமான பலன்களை அனுபவிக்கலாம். நீங்கள் உங்கள் தொழில் வேகத்தை அதிகாரத்தை பெறலாம். வாகனம் ஓட்டுவது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப நலன் முதன்மையாக இருந்தாலும் வீட்டில் அசூரியம் மற்றும் பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகள் மற்றும் அதிக எதிர்ப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை திறம்பட கையாள்வது முக்கியமானது. சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் கலவையான முடிவுகள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கப்படுது. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உருவாகலாம். ஆனால் ஆவணங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். பெண்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் மன அழுத்தம் மற்றும் சங்கடங்கள் அதிகரிக்கும். வழிகாட்டிகள் குடும்பத்தினர் அல்லது ஆன்மீக ஆலோசகர்களிடம் வழிகாட்டுதலை தேடுவது சவால்கள் போது உதவிகரமாக இருக்கும். ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அந்த மாதிரி தான் கிரக மாற்றமானது இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு காதல் குடும்ப உறவில் இந்த மாதம் மீனராசி அன்பர்கள் தங்கள் உறவுகளில் ஆழ்ந்த உணர்ச்சி ரீதியான தொடர்பை உணரலாம். இது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள காலமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் தம்பதியினரிடையே பிணைப்பை வலுப்படுத்தும். ஆக்கப்பூர்வமான மற்றும் கற்பனையான வழிகளில் அன்பை வெளிப்படுத்த இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கும். இதய விஷயங்களில் மீன ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வை நம்புவது முக்கியம். உறவை பொறுத்தவரை உங்கள் உள்ளுணர்வுகளை கேளுங்க. சிலர் ஆன்மீக நாட்டம் மூலம் ஆழமான அர்த்தமுள்ள தொடர்புகளை நாடலாம். ஒரு சிலர் பற்றற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கணும். புதிய உறவு முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்பில்லை. மூன்றாம் தரப்பினருடைய தேவையற்ற தலையீடுகள் காரணமாக உறவில் தவறான புரிதல் ஏற்படும். இது முறிவுகள் அல்லது பிரிவினைகளுக்கு வழிவகுக்கும். கவலை மற்றும் கோபம் வெளிப்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை தடுக்குது. இது ரெண்டுமே படாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நிதிநிலையில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலம் பொருளாதார சஸ்திரத்தன்மை காண முடியும். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம். நீங்கள் சந்த அபாயத்தை உணர்ந்து திறன் பெற்றிருப்பீங்க. இருந்தாலும் நடைமுறை அறிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மாதம் நீங்கள் பொருளாதார சஸ்திரத்தன்மை காண்பதில் கவனம் செலுத்தணும். உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டினாலும் முதலீட்டு விஷயங்களில் கவனம் தேவை. நிதி விஷயங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். உங்கள் கலைத்திறனை நீங்கள் பணமாக்கக்கூடிய வழி தேடணும். கூடுதல் பணம் சம்பாதிக்க கூடுதல் தொழில் அப்புறம் ஃப்ரீலான்ஸ் வேலை பார்க்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். அதன் மூலம் வருமானமும் கிட்டும். நீங்கள் இந்த மாத தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடணும். நீங்கள் பரவத்தோடு செயல்படணும். நிதி நிலைமையில் கலவையான அதிர்ஷ்டம் ஏற்படும். கடன்கள் குறையும். ஆனால் உடல்நலம் வீடு மற்றும் தொழில் முயற்சிகள் தொடர்பான செலவுகள் கூடும். உத்தியோகம் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கூடும். ஆனால் அறிமுகமான பெண்களால் எதிர்பாராத இழப்புகள், வாகன தொடர்பான செலவுகள் மற்றும் திருட்டுகள் சாத்தியமாகும். அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் நிதிநிலையில் உஷாராக இருக்கணும். அப்புறம் உத்தியோகத்தில் மீனராசி அன்பர்களுக்கு கிரக மாற்றங்களால் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் பல வாய்ப்புகள் கெட்டும். அதே நேரத்தில் நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் சக ஊழியர்களால் போட்டிகளால் சவால்கள் எதிர்கொண்டாலும் சீரான முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் உங்கள் தொழில்முறை முயற்சிகளில் அதிகாரத்தை கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தணும். வேலை சம்பந்தமான பயணங்கள் கூடும். இந்த மாதம் பண ஆதாயம் எதிர்பார்க்கலாம். பங்குதாரர்கள் மற்றும் கூட்டாளர்களை நிர்வகிப்பது சவாலானதாக இருக்கும். ராஜதந்திரம் பொறுமை தேவை. வாடிக்கையாளர்களோடு கூட்டாளர்களோடு தொடர்பு கொள்ளும்போது தவறான புரிதல்களை தவிர்க்க எச்சரிக்கையோடு தெளிவோடு இருக்கணும். பண ஆதாயங்கள் எதிர்பார்க்கப்படுவது கிடைக்கும். வழிகாட்டுதல் படி வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடும். பணியிட எதிரிகளை திறம்பட நிர்வகிப்பது ஒரு இணக்கமான பணி சூழலை பேணுவதற்கு முக்கியமானது. சில சமயங்களில் பிற பணியாளர்கள் மீது நீங்கள் அதிகப்படியான கட்டுப்பாட்டை பயன்படுத்தக்கூடும். ஒரு புதிய குழுவோடு பணியாற்ற வேண்டியிருக்கும். அங்கு உங்கள் தலைமை திறன் பிரகாசிக்கும். இந்த மாதம் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கிறது கிடைக்கும். இருப்பினும் பெண் சகாக்கள் சம்பந்தப்பட்ட சங்கடமான சம்பவங்களை புறக்கணிக்க முடியாது. கணிசமான பணிசுமையை சந்திக்க நேரிடும். நிர்வாகத்திடமிருந்து உரிய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம். விடாமுயற்சியால் லாபம் மேம்படும். தொழில் வளர்ச்சிக்கு பங்காளிகள் சாதகமாக பங்களிப்பாங்க. வாடிக்கையாளர்களோட விரக்தியும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடும் என்பதால் அவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும். பணியிடத்தில் தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க வேண்டும். சச்சரவுகளை கவனமாக தவிர்க்க முயலணும். சுய தொழில் செய்பவர்கள் விஷயத்தில் லாபமும் ஒப்பீட்டு அளவில் அதிகரிக்கும். அரசாங்க விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மூலம் ஆதாயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த கிரக மாற்றங்களால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.